அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல் வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்குன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து அந்த டயட் பிளானை வந்து நீங்கள் விட்டுடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் அதை டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற 10 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. வெயிட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு பிஎம்ஐ டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு உங்கள் ஃபோன்லேயே பிஎம்ஐ டெஸ்ட்டுன்னு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஸ் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் டயட்டில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்னென்னா எப்படி வந்து வெயிட் கெயின் ஆணுச்சு அப்படிங்கிறது தான். ஹெல்த் இஷ்யூனால உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆணுச்சா, இல்லை வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல்னால் வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆணுச்சா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்தில் 10 kg கெயின் இல்லாட்டி லாஸ் ஆகுனா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 3, இப்போ பார்த்தீங்கன்னா 5 kg 2 டேஸில் குறைக்கிற மாதிரி, 2 வீக்ஸில் 5 kg குறைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஹெல்த் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்குன்னு சர்ச் பண்ணுற ஆள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் லாஸ்க்குன்னே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும், ஹெல்த் இஷ்யூ வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸும் வந்துருச்சுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பவுடர் வேறு இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பவுடரை நம்ம வாங்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இயற்கையாக வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்டெப் 4, மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு வீடியோவை பார்த்தோன்னே எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து டயட் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து அந்த டயட் வந்து விட்டுருவாங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டை வந்து டயட் வீடியோ பார்த்துட்டு, அதாவது வெயிட் லாஸ் வீடியோ பார்த்துட்டு உடனே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். எதுவுமே நம்ம ஃபேவரட் ஃபுட்டை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா டயட்டில் இருக்கும், அதனால் நம்ம எடுத்துக்கூடாது நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டெம்டிங் அண்ட் கிரேவிங்ஸ் வந்து வந்துடும். நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோமே, நம்ம சாப்பிட்ணும், 1 டைம் சாப்பிட்டுப்போம், ஒரு 2 டைம்ஸ் சாப்பிட்டுப்போம் அப்படிங்கிற ஒரு சீட் டேன்னு சொல்லிலாம் நிறைய பேர் வந்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதோட உங்களோட டயட்டை விட்டுடுறீங்க. சீட் டேன்னு ஒன்று எதுக்குங்க? நம்மளோட ஹெல்த்து ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் அந்த நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது எதுக்கு சீட் டே? இனி சீட் டேலாம் வேணாம், நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டே சாப்பிட்லாம். அது எப்படி நம்மளோட ஃபேவரட் ஃபுட் சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா எப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுது. நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டை உடனே ஸ்டாப் பண்ணுறனால தான் நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸ் வருது. அந்த கிரேவிங்ஸை ஸ்டாப் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் சாக்லேட்டாக நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பீசஸாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 பீசஸாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்ற ஒரு மைண்ட் செட்டே வராது. கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 5, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காகவே வந்து உங்களோட டெய்லி லைஃப் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ்க்குன்னு புது புது டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அது மாதிரி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும். வீட்டில் செய்கிற சாப்பாடை வச்சு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லியாக நீங்கள் சாப்பிடுங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் 1 சப்பாத்தியாக எடுத்துக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக வச்சுக்காமல் ஒரு குட்டி கோப்பையை எடுத்து ரைஸ் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வெஜிடபிள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. வீட்டில் செய்கிற சாப்பாடை வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். போக போக நம்ம ஹெல்த்தி ஃபுட்டை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸ்டெப் 6, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தண்ணி குடிக்கிற மூலியமாக கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், எவ்ரி மீலுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக தோணும். அப்போ வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, குவான்டிட்டி கம்மி பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 7,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சுகர் வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் சுகர் வாங்காமல் உங்கள் வீட்டில் சுகர் இல்லாமல் இருந்தாலே உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகபட்சம் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுறது பார்த்திங்கன்னா இந்த சுகர்னால தான். அப்போ நான் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா ஒயிட் சுகர்லேயும் ப்ரௌன் சுகர்லேயும் ஒரே அளவு தான் நம்மளுக்கு வந்து கேலரிஸ் இருக்குது. ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ அதை நீங்கள் வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டெப் 8. நெக்ஸ்ட்டு டயட் பிளான் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்ணும், என்ன குடிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுந்திரிச்சோடனேயுமே ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸ் குடிங்க. இல்லாட்டி சீரக தண்ணி குடிக்கலாம். அது எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு 1 ஸ்பூன் சீரகத்தை வந்து ஊற வச்சுடுங்க நைட்டே. அந்த தண்ணியை எடுத்து காலையில் கொதிக்க வச்சு குடிங்க. இல்லாட்டி க்ரீன் டீ குடிக்கலாம். இல்லைனா சியா சீடை எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். நான் சொன்ன ட்ரிங்க்கில் ஏதாச்சும் ஒன்று ஹாட்டாக ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குடித்ததுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேட் வந்து பேன் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கான எக்ஸசைஸ் நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்து நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ப்ளே ஸ்டோரில் 30 days வெயிட் லாஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக வாக்கிங் போகலாம். எடுத்த உடனேமே ரொம்ப நேரம் வாக்கிங் போகக்கூடாது. எடுத்த உடனேமே ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் வாக்கிங் போங்க. போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம்னு ஆக்குங்க, ஒரு 30 நிமிஷம்னு ஆக்குங்க, அதுக்கப்புறம் 40 நிமிஷம்னு ஆக்கி 1 மணி நேரம் போல் நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தினைக்கும். ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரையாவது கூட்டிகிட்டு போகும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேசிக்கிட்டே வாக்கிங் போகும்போது வாக்கிங் போகிறதே தெரியாது. அகெயின் நீங்கள் திருப்பி வாக்கிங் போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் தனியாக போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு டிப் இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கே ஒரு மியூசிக் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் 20 மினிட்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, 30 மினிட்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற வந்து வாக்கிங் மியூசிக்னு ஒன்று இருக்குது. ஹெட்ஃபோனில் நீங்கள் கேட்டுட்டு போகும்போது உங்களுக்கு வாக்கிங் போகிறதே தெரியாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் 9. வாக்கிங் போயிட்டு வந்தோடனே தூங்கக்கூடாது. வாக்கிங் போனதே வேஸ்ட்டாக போயிடும். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். தூங்காமல் ஒரு புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போய் ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோட்டிவேஷனான புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீட் பண்ணும்போது நல்ல ஒரு மார்னிங்கை ஒரு மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. மைண்டும் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். மார்னிங் வாக்கிங் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புக் ஒரு 2 லைனாச்சும் நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்கும் போது நல்லா இருக்கும். மைண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைரி அண்ட் பென் எடுத்துக்கோங்க. டைரி கோல்ஸ் வந்து எழுதுங்க. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் எழுதின எல்லாமே நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு ஒரு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 10. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே காலையில் எந்திரிச்சு என்ன குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிப்பும் பார்த்துட்டோம். இப்போ வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக அப்படிங்கிறத நான் டிப் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 8:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ராகி இட்லி சாப்பிட்லாம், ராகி தோசை சாப்பிட்லாம், வெஜிடபிள் ஓட்ஸு சாப்பிட்லாம். அதுக்காக நீங்கள் வந்து ரெடிமேடாக வெஜிடபிள் ஓட்ஸ் விற்கிது, அதை நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது. எப்படி வெஜிடபிள் ஓட்ஸ் செய்கிறதுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ரவா உப்புமா சாப்பிட்லாம். ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி கூட செய்யலாம். கோதுமை குருணையிலையும் நீங்கள் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். சாமையில் செய்யலாம், திணையில் செய்யலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நீங்கள் உப்புமாவாக எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, கேலரிஸும் கம்மி. இல்லைனா ஒரு 2 முட்டையை எடுத்து பாயில் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையும் கருவேப்பிலை சட்னியும் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி கூழ் கூட சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு நீங்கள் வந்து மீட் ஸ்நாக்ஸை எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மோர் குடிக்கலாம், இல்லாட்டி இளநீர் குடிக்கலாம். லன்ச் பார்த்தீங்கன்னா 1:30க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் எடுக்கலாம், கேழ்வரகு அரிசி எடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய அரிசி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. அது கூட நீங்கள் வந்து குக்கும்பர் சாலட் எடுத்து சாப்பிடுங்க, இல்லாட்டி வெஜிடபிள் சாலட் சாப்பிடுங்க. ஸ்டீம்டு வெஜிடபிள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உப்பு போட்டு அவிச்ச வெஜிடபிளை அப்படியே நீங்கள் நார்மலாக சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் துவையலாக வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி ரசமாக கூட வச்சு சாப்பிட்லாம்.
நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அது ஆயில் ஃப்ரீயாக நீங்கள் குக் பண்ணணும். வெயிட் லாஸ் சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock போல் எடுத்துக்கோங்க. நட்ஸு சாப்பிட்லாம். ஒரு 5 பாதாம் பருப்பு ஊற வச்சு அதை நீங்கள் சாப்பிட்லாம். இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி கிரேப்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். டின்னர் பார்த்தீங்கன்னா 7:30க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் வகை எடுத்துக்கலாம், தால் வகை எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சூப் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெல்த்தியான லைஃப்க்கு ஹெல்த்தியான ஸ்லீப் தேவை. ஒரு 9:30க்குள்ளே நீங்கள் தூங்குறது தான் உங்களோட ஹெல்த்தி லைஃப்க்கு வந்து நல்லது. தூங்குறப்ப ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நைட்டே வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லாட்டி சைலண்டில் போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுக்காமல் தூரமாக வச்சுடுங்க. ஃபோனை வந்து ஓரமாக வச்சுடுங்க. நல்லா தூங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.